அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு மிகுந்த 75வது சுதந்திர தின விழாவுக்கு வந்திருக்கிற யாவருக்கும் வணக்கம். இப்பொழுதும் கூட நாம் நினைவு கூற வேண்டிய நிறைய காரியங்கள் நமக்கு உண்டு. ஏனென்றால் நம்மால் எதையும் மறுக்கவோ மறக்கவோ முடியாத சில விஷயங்கள் நம்மிடத்திலே உண்டு. அது பெருமையை சார்ந்த விஷயங்கள், நம்மால் புருவத்தையும் தோலையும் உயர்த்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற நவநாகரிக கலாச்சார பண்பாடு நிறைந்த பல காரியங்கள் உண்டு. இதெல்லாம் இந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய மலர்ச்சி தான் என்று சொல்ல முடியும். நாம் சுவாசிக்கிற இந்த சுதந்திர காற்று சும்மா வரவில்லை. அது மிக பெரும் தியாகத்தினால் உருவான வரலாறு. நம்மை ஆண்டு அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்களுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றில் தமிழ் மக்களினுடைய பங்கேற்பு மிகப்பெரியது. அதிலே மருதநாயகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, சின்ன மருது, பெரிய மருது இவர்களுடைய கர்ஜனைக்கு அலறினார்கள் ஆங்கிலேயர்கள். அடிபணியை மறுத்தார்கள், நேர் முகம் கொண்டு எதிர்த்தார்கள். அவர்களுடைய வாளும் வில்லும் வீட்டியும் வீசின விதங்கள் ஆங்கிலேயர்களுடைய குலை நடுங்கினது. ஆங்கிலேயர்கள் அவர்களை சூழ்ச்சியினால் மட்டும்தான் வென்றார்களை தவிர நேருக்கு நேர் வெல்லவில்லை. அவர்கள் தோற்றார்கள் என்றே சொல்லலாம். இந்த சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு பெண்களும் நிகராக இணையானவர்களாக தங்கள் பங்களிப்பை அளித்தார்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் இவர்கள் சுழற்றின வாள் ஆங்கிலேயர்கள் அஞ்சினார்கள், பயந்தார்கள். ஆங்கிலேய படைகள் பின்வாங்கினது. போர்ப்படையின் தளபதியாக குயிலி ஆங்கிலேயரை எதிர்த்தது மட்டுமல்லாமல் தன்னையே தீப்பந்தமாய் மாற்றிக்கொண்டு சுதந்திர தீயை மூட்டினாள். அந்த தியாக சுடர் வெடித்து சிதறினது. ஆங்கிலேயர்கள் சிதைந்து போனார்கள். பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை பதற வைத்தார்கள். நவாப்புக்கள், சுல்தான்கள் என கூட்டுப்படையாக தாக்குதல் நடத்தும் போது ஆங்கிலேய படை அவருடைய எதிர்க்க முடியாமல் குமிழினார்கள். சுப்பிரமணிய சிவா, கவி பாரதியார் இவருடைய பாடல்கள் இளைஞர் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கினது. சொற்கெழுத்த செம்மல், கப்பலொட்டிய தமிழன், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புலவர் சுரதா போன்ற கவிஞர்களும் புலவர்களும் எழும்பி தேசத்தின் இளைஞர்களும் மத்தியிலே மிக பெரும் எழுப்புதலை உண்டாக்கினார்கள். அவர்கள் பாடின சுதந்திர பாடல்கள் தெரு தெருவாக முழங்கப்பட்டது. அயோத்திதாஸ் பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், ஈவேரா பெரியார் அவர்கள் மூலமாக புதுமை புரட்சி கவிகள் வெளிப்பட்டது. இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக புறப்பட்டார்கள். காலத்தின் அருமைதனை மனதில் கருதி சுருங்க சொல்லி முடிக்கிறேன். எனவே சிற்றரசர்களாலும் பாலியக்காரர்களாலும் சுல்தான்களாலும் நவாப்புகளாலும் கவிஞர்களாலும் புலவர்களாலும் முற்போக்கு சிந்தனையாளர்களாலும் மரணத்தை பரிசாக தந்து ரத்தத்தை யாராக ஊற்றி சுதந்திர கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் இன்றைக்கு கொண்டாடும் இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். எனவே இங்கே மதம் பார்க்கவில்லை, ஜாதி பார்க்கவில்லை, பணக்காரன் ஏழை என்பதும் பார்க்கவில்லை. ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து அணிவகுத்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை அறவே ஒழித்து முடிவு கட்டினார்கள். அந்த சுதந்திர காற்றைத்தான் இன்றைக்கு நாம் சுவாசிக்கிறோம். எனவே இந்தியர்கள் அனைவரும் ஓர்தாய் பிள்ளைகள், ஒரே சகோதரத்துக்குள் வாழ வேண்டியவர்கள். இதில் மதம், ஜாதி, மார்க்க பேதங்கள் இல்லை. நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவோம், சேர்ந்து வாழ்வோம், சாதனை படைப்போம் என்று சொல்லி உறுதி கொண்டு இந்த 75வது சுதந்திர தின விழாவை நாம் சீரும் சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.